கேள்வி என்ன கொடுத்துருக்காங்கன்னா விவேக் மற்றும் சமித் ஆகியோரின் வயது விகிதம் 2:3. விவேக் சமித் 2 பேரோட வயது விகிதம் வந்து 2:3 கொடுத்துருக்காங்க. இது வந்து எதுவுமே கொடுக்கலனா தற்போதைய வயதுன்னு சொன்னேன். 12 ஆண்டுகளுக்கு பின் சரிங்களா, 12 ஆண்டுகளுக்கு பின் அவரோட வயது விகிதம் வந்து 11:15 இருக்கும். எத்தனை வருஷத்துக்கு பிறகு? 12 வருஷத்துக்கு பிறகு. சமித்தின் வயது என்ன? சமித்தின் வயது எதுவுமே சொல்லினா அது வந்து தற்போதைய வயதுன்னு சொன்னேன். இவரோட வயது என்னன்னு கேட்குறாங்க. இதை எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து சமித்தோட வயசு தான் கேட்குறாங்க சரிங்களா. சமித்தோட வயசு வந்து 3 மடங்கு அல்லது 3 பங்குல இருக்கா? அப்போ 3 பங்குல, அதாவது 3வது வாய்ப்பாட்டில் வர எண் எது எதுன்னு பாருங்க. 32 3வது வாய்ப்பாட்டில் வராது. அதே போல 42 வரும், 48 வரும், அடுத்து வந்து 46 வராது. மிச்சம் இருக்கிறது பி மற்றும் சி. இது ரெண்டு தான் வந்து நம்மளுக்கு ஆப்ஷன்ல, இது ரெண்டும் போட மாட்டோம். இது ரெண்டும் வந்து எதுவும் செக் பண்ணா ஆன்சர் வந்துடும். ஒரு சில டைம்ல 3 ஆப்ஷனுமே வந்து 3வது வாய்ப்பாட்டில் வராமல் இருக்கும். டேரக்டா ஒரே ஆப்ஷன் கிடைச்சிரும் இல்ல. அப்படி இருக்கிறப்போ டேரக்டா ஆன்சர் போட்டுடலாம். இப்படி இருக்கிறப்போ எப்படி போடலாம்னு பாருங்க. முதல்ல இவங்களோட விகிதம், அதாவது தற்போதைய விகிதமும் 12 வருஷத்துக்கு அப்புறம் இருக்கிற விகிதமும் வித்தியாசம் பாருங்க. இங்க 9 விகிதம் அதிகமா இருக்கு, இங்க 12 விகிதம் அதிகமா இருக்கு. இதுக்கு முன்னாடி போட்ட கணக்குலாம் வந்து சமமா உயர்ந்திருக்கும், அதுக்கு மட்டும் தான் வந்து நம்ம போட்டிருப்போம். இந்த மாதிரி சமமா இல்லைன்னா என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, இந்த விகிதத்துக்கும் இந்த விகிதத்துக்கு இருக்கிற வித்தியாசம் 1 சரிங்களா, இந்த விகிதத்துக்கும் இந்த விகிதத்துல இருக்கிற வித்தியாசம் 4. மேல கிடைச்சிச்சு இல்லைங்களா, அந்த எண்ணால கீழே பெருக்கிக்கணும் சரிங்களா. கீழே கிடைச்சிச்சு இல்லைங்களா, அந்த எண்ணால மேல பெருக்கிக்கணும், அவ்வளவுதான் சரிங்களா. 8:12 பெருக்கணும்னா 8:12 வரும். இங்க கீழே பெருக்கணும்னா 11:15 வரும். இந்த மாதிரி போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விகிதம் 3 அதிகமா இருக்கும், இங்கே 3 அதிகமா இருக்கும். தெளிவா புரியுதுங்களா? 3 அதிகமாகுது. இது வந்து 12 வருஷம் கேப் சரிங்களா. இந்த விகித மாற்றம் வந்து 12 வருஷ கேப்ல நடக்குது. இப்ப பாருங்க, நம்ம சொன்ன மாதிரி 3 விகிதம் அதிகமாகுதா, அப்போ 3 விகிதத்தோட மதிப்பு வந்து 12 வருஷம். ஒரு விகிதத்தோட மதிப்புன்னு பாத்தீங்கன்னா 4 வருஷம். அப்போ ஒரு பங்கோட மதிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா 4 வருஷம். இந்த 4 வருஷத்தை இங்க பெருக்கணும் சரிங்களா. இங்கேயும் 4ஆல பெருக்கணும்னா 8 நாள் 32, இங்க 12 நாள் 48. இப்போ இதுதான் வந்து தற்போதைய வயது. நம்மளை கேட்டதும் சமித்தோட தற்போதைய வயது, அப்போ 48 வருது இல்லைங்களா. இதுதான் வந்து இந்த கேள்விக்கான விடை. இதே வந்து 12 வருஷத்துக்கு அப்புறம் கேட்டாங்கன்னா இதோட 12 சேர்த்தோம்னா உங்களுக்கு வர மதிப்பு தான் வந்து 12 வருஷத்துக்கு அப்புறம் இருக்கிற சமித்தோட வயசு. கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. அதுக்கப்புறம் ஆப்ஷன்ல முடிஞ்சாலும் கேன்சல் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி வித்தியாசத்தை பார்த்துட்டு அந்த விகிதத்தோட மதிப்பு கண்டுபிடிச்சோம்னா ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம்.